Hey everyone, it's me Lord DRX. இன்னைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிவ்யூ பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதில் ஸ்பைடர்மேன் எப்படி வந்து உருவாக்கிச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன் டீடைல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பைடர்மேன். இந்த ஸ்பைடர்மேன் சொல்ல போனால் ஒரு வந்து ரிஜெக்டபிள் காமிக்ஸாக இருந்தது. எந்த காமிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து தே டோன்ட் ரெடி டு பை அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ஸ்பைடர். ஏன்னா ஸ்பைடர் யாருக்குமே பிடிக்காது. ஸோ எல்லா காமிக்ஸோட ப்ரொடியூசர்ஸும் எங்களை வேணாம் பப்ளிஷ் பண்ண விருப்பப்படல பப்ளிஷர்ஸ். ஸோ அப்புறம் வந்து அமேசிங் ஃபேஸ் சொல்லி ஒன்று இருக்குது, அவங்க தான் வந்து இது பப்ளிஷ் பண்ணாங்க. சொல்லப்போனால் ஸ்டான்லி வந்து பார்த்தா இந்த காமிக் எழுதுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்பைடர்மேன் காமிக் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் வந்து காமிக்டே போயிடலாம் சொல்லி பிளானில் இருந்தார். ஏன்னா அப்போ காம்படிஷனே டிசி வர்சஸ் மார்வல் தான். டிசி வந்து சூப்பர்மேன் பேட்மேன் அந்த மாதிரி டாப்பில் போயிட்டு இருக்கும்போது மார்வல் கொஞ்சம் டவுனராக இருந்தது. டிசியை பார்க்கும்போது மார்வல் டவுனராக இருந்தது. அது வந்து பார்த்தா ஏற்றுக்க முடியல ஸ்டான்லி. அப்படி சரியாக பண்ணிடுறேன், நான் ஃபைட் பண்ணிடுறேன்னு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் போகிற ப்ராப்ளம் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு ஐகானிக் ஒரு காமிக்கை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, ஒரு காமிக் கேரக்டர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போயிடுங்க, குவைட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்புறம் யோசிக்க போகிறோம், டேபிளில் பார்க்குறாரு. டேபிளில் உட்காந்து வான சீலிங்கை பார்த்துட்டு ஸ்பைடரை வந்து தொங்கிட்டு இருக்குது. அப்போ பிளான் வருது, நம்ம ஏன் வந்து ஒரு சிவரில் ஏறுற மாதிரி ஒரு சூப்பர் ரெடி பண்ணக்கூடாது. அதுவும் அந்த சிவரில் ஏறுற சூப்பர் ஹீரோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீனேஜராக இருந்தால் எப்படி இருக்கும். ஏன்னா டிசியில் வந்து மோஸ்ட்டாக வந்து சைட் கிக்கராக வந்து டீனேஜர் சைட் கிக்கராக வச்சுருப்பாங்க. மெயின் சூப்பர் ஹீரோஸ் லைக் பேட்மேனுக்கு ராபின் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம ஏன் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுத்து அவனை வந்து பார்த்து செவுத்து மேலே ஏற விட்டு சண்டை போட பிளான் வருது. அப்புறம் வந்து ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட்கிட்ட போகிறாரு, ஸ்டீவ் டிக்டோ கிட்ட போகிறாரு. அவர் வந்து சொல்கிறார், ஓகே இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது ரெட் வித் ப்ளூவில் வந்து பார்த்தா ஒரு ஃபுல் கவர்டு வித் மாஸ்க் வில்லிஜான்டி லுக்கில் ஒரு ரெடி பண்ணுறாரு. அதுவும் வந்து பக்காவாக வந்துருச்சு. சரி, அப்போ வந்து பப்ளிஷர்கிட்ட போய்க்கிறாங்க, இதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணி கொடுங்க. அவங்க வந்து ஸ்பைடர் எங்களால் முடியாது சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அமேசிங் ஃப்ளாஷில் வந்து பார்த்தா இவங்க காமிக் 15 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண அடுத்தருவே சொல்லப்போனால் 61 இந்த ஐடியா வந்துரு. 1961 1962 லான்ச் பண்ணுறாங்க. 1963 ஆகஸ்ட்டில் பக்கா ஹிட்டு சீரியஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்பைடர்மேன் 1, 2 ஒரு காமிக்ஸாக வந்து பயங்கரமாக ரீச் ஆகுது. அப்போ வந்து போட்டு எனக்கு அந்த ரைட்ஸை கொடுங்க சொல்லி இது பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் 1990s நம்ம மைக்கேல் ஜாக்சனே வந்து பார்த்தா இந்த சிங்கிள் ஸ்பைடர்மேன் கேரக்டருக்காக மொத்த மார்வல் நான் பை பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டராக இப்போ நமக்கு இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் எனக்கு காமிக்ஸை நான் எழுத வேணாம் முடிவு பண்ணி ஒரு கடைசி காமிக்ஸாராக ஸ்பைடர்மேன் கேரக்டர் கிரியேட் பண்ண, அதுவும் செம்ம பிளாக் பஸ்டர். அதே மாதிரி ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண காமிக்ஸ் தான் அந்த ஸ்பைடர்மேன் காமிக்ஸும். ஆனால் இப்போ பாருங்கள், ஸ்பைடர்மேன் இப்போ கட்டி அடிக்குது. சும்மா ஸ்பைடர்மேனோட எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஆவரேஜாக இருந்தாலும் ஃப்ளாப் ஆனது கிடையாது. இப்போ ஸ்பைடர்மேனோட ஹோம் கமிங் சீரீஸ் 3 பாட்டுமே $1 பில்லியன். இப்போ மேபி இப்போ பிராண்ட் நியூ டே அடித்தா கூட அடிக்கலாம். பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தா கான்ஃபிடென்ட்டாக ஸ்டான்லி வந்து இருந்தனால தான் இந்த அளவுக்கு இவங்களால வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணலாம், நம்மளால முடியும்ல. ஸோ எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலே முடியும். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. இந்த ஸ்பைடர்மேனோட கேரக்டர், இந்த ஹார்க்கு எல்லாமே அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரைட் பண்ணார். அந்த ரைட்டிங் சென்ஸோட நம்ம பாராட்டலாம். சொல்லப்போனால் எல்லோரும் ஸ்பைடர்மேன் ஆகணும் ஆசைப்பட்டாங்க. எல்லோரும் இப்போ ஸ்பைடர்மேனாக நம்ம மோஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்பைடர்மேன் ஏன்னா நம்ம லைஃப்பில் பீட்டர் பார்க்கர் இருந்த மாதிரி நம்ம பிடிச்சி நம்மளை விட்டு போனாலும், திறமைக்கு ரெகனைசேஷன் கிடைக்காம இருந்தாலும், ஹார்ட் ஒர்க்காக போராடினாலும், என்ன இது பண்ணாலும் நம்ம தன்னம்பிக்கை நம்ம இழக்கக்கூடாது. எதுவுமே நடக்காது நினைக்கவும் கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடலாம் ஸ்பைடர்மேனை மாதிரி. ஐ திங்க் ஸோ. அந்த நெவர் கிவ் அப் தாட்டை நம்மளும் வர வைக்கணும். நம்மளை விட்டு என்ன போனால் என்ன, உன் கூட நீ இருக்க, அவ்வளோதான். என் கூட நான் இருக்கேன். நம்ம சிங்கிள் பர்சனாக ஸ்பைடர்மேன் மாதிரி நம்மளும் போல்டு ஆட்டாக யார் நமக்கு வேணாம் நம்ம நினச்சாலும், நம்மளை கண்டுக்கலாம், நம்ம கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்த்து நம்ம ஜெயிக்கலாம். வாங்க. ஸ்பைடர்மேனோட ரேட்டிங் வந்து நான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறது கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ஸ்பைடர்மேன் மேக்கிங் வீடியோ தான். பிராண்டியோட வீடியோ வந்து நான் பார்த்துட்டு நான் தனியாக உங்களுக்கு நான் போடுறேன். கண்டினியூஸாக நம்ம வேறு டாபிக்ஸை யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பேசலாம். பை.